நம்ம பனங்காய் வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நுங்கு வச்சு தான் செஞ்சோம். எங்கள் அப்பா செஞ்சாங்க. இது நுங்கு பனங்காயை வச்சு செஞ்சாங்க. இது வந்து அந்த காலத்தில் இந்த வண்டியை தான் செஞ்சு ஓட்டுவாங்க. இப்போ எல்லாம் நாம் இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வந்து யாருமே இந்த பனங்காய் வண்டியை இப்போ பார்க்குறதே இல்லை. எங்கள் அப்பா சின்ன இருக்கும்போது அவங்க ஓட்டுன பனங்காய் வண்டி இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அந்த பனங்காய் வண்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் அதை ஓட்டிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அந்த அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த பனங்காய் வண்டி உங்கள் அப்பாவை செஞ்சு கொடுக்க சொல்லி ஓட்டி என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் இது எப்படி செய்யறதுன்னா ஃபஸ்ட்டு நுங்கி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஓலை குச்சி எடுத்துக்கணும் இந்த சைஸு. அப்புறம் மரத்தை கொஞ்சம் வெட்டி இப்படி சின்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 பனங்காய் எடுத்துக்கணும். பனங்காயை எடுத்துட்டு அதை சீவிட்டு உள்ளே இருக்கிற நுங்கெல்லாம் சாப்பிட்டுருணும். சாப்பிட்டுட்ட பின்னாடி அது ரவுண்ட் ரவுண்டாக 2 தனியாக நிற்கும். அதை வந்து என்ன பண்ணும், சின்ன 2 குச்சியில் ஜாயின் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மட்டையை நடுவால் சொருகிடணும். சொருகிட்டாக்க பனங்காய் வண்டி ரெடி. ஆமாம் கைஸ், அதான் நேற்று தான் நாங்கள் கோழி வாங்கினோம். அது காமிக்கிட்டோங்களா? ஆனால் ஒன்றே தான் போண்டா கோழி. இருங்க, நாங்கள் கொட்டாயில் மேய்க்கிறதுக்கு விட்டுன்னுக்குறோம். மீதி 3 போயிடுச்சு. கிராலாக இருக்குமா? இங்கே பாருங்க, ஒன்றே தான் போண்டா கோழி. ஆனால் கண்டுபிடிக்க முடியல அது. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கா ஒரு யூடியூப் போடலாம்.